என் பையன் பர்த்டேக்கு வந்து நாங்கள் கேசரி செய்யணும்னு சொல்லியிருந்தேங்க போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை. அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணவே முடியல. கேசரி வந்து எங்கள் பாப்பா தான் செய்யணும்னு சொல்லியிருந்தேன். போன சண்டே போட்ட வீடியோவில் எங்கள் பாப்பா தான் கேசரி செய்கிறான். அவன் தம்பிக்கு பர்த்டேங்காட்டிக்கு நானே செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னுட்டான். அவன் தம்பி சொல்கிறான், அக்கா கேசரி கொலை பண்ணிடுவியா இருத்தி அப்படின்னு கேட்குறா. இல்லைடா, நான் உனக்கு சூப்பராக செஞ்சு கொடுக்குறேன் கேசரி, நீ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிற, அக்காவோட கை பக்குவத்தைன்னு சொல்லிட்டு 1/4 கிலோ ரவை வாங்கிட்டு வந்தோம். அதில் வந்து கம்மியாக தான் நாங்கள் வந்து கேசரி செய்யறதுக்கு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நிறைய செஞ்சால் டேஸ்ட்டு வராது. நாங்கள் 5 பேர் மட்டும்தான், நான், அம்மா, 2 சின்ன பிள்ளையும் சின்ன பையனும் தான். அவர் வீட்டுக்காரர் மொத்தம் 5 பேர். 5 பேருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சூடாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு எங்கள் பாப்பா கேசரி செஞ்சா. இவங்க அவன் தம்பி கேட்ட, ஏன்னா கேசரி நல்லா செய்வியா, நீ செய்வியா, திராட்சை வேற வறுத்து கருப்பாக்கிட்ட, முந்தினி கருப்பாக்கிட்ட, டேஸ்ட்டு வரலைன்னா நீ இன்னைக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏய் கம்மனிடுறா, அக்காவோட கை பக்கத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். இல்லை நீ ஃபஸ்ட்டு செஞ்சு ஃபஸ்ட்டு அம்மா கூட, அம்மா நல்லா இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னேன். எங்கள் பாப்பாவும் சரி அம்மா எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, நான் செஞ்சு பார்த்துட்டு அம்மாட்ட கொடுத்து, அம்மா சாப்பிட்டோன்னே நீ சாப்பிடுவியா அம்மாடா அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு சரின்ட்டா. இன்னைக்கு பிறந்த நாளுக்கு எனக்கு ஒரு மாதிரியா ஆயிரப்போகுது உன்னோட கேசரி சாப்பிட்டுன்னு அவங்க அக்காவும் கலைச்சிக்கிட்டு இருக்கா. அவளும் கேசரி நல்லா நீட்டாக கிண்டுவாளான்னு நானும் பார்த்துக்கிட்டு 2 பேருமே வீடியோ எடுத்தோம். நானும் தம்பி மாற்றி மாற்றி அவளுமே என்னென்ன பொருள் போடுறாளோ அதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா. சரி நீயே யூடியூப்பில் பேசி போட்டுரு பாப்பா அப்படிங்கிறேன். ஆமா நீங்களே போடுங்கம்மா, நான் அதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் பொருளெல்லாம் காட்டுறேன், நீங்களே எடுத்து போடுங்கம்மா, எனக்கு பேசுறதுக்கெல்லாம் வராது அப்படின்னா. ஃபைனலாக எப்படி கேசரி கிண்டிட்டா, நெய்யெல்லாம் ஊற்றி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா ஒரு சுட சுட ஒரு கப்பில் போட்டு ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு தான்டா கொடுக்குறது, அம்மா சாப்பிட்டதுக்கப்புறம் தான்டா நாம் 2 பேரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டா. சரின்னு சொல்லி போட்டு நானுமே சரி சரி கொண்டா கொண்டா நானும் சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சூடு அப்படியே கொதிக்க கொதிக்க இருந்தது. ஒரு கப்பில் போட்டு, இந்தாம்மா நீ சாப்பிட்டு எனக்கு ஒரு லைக் லைக் போடம்மா என்னோட கேசரிக்கு அப்படின்னு சொல்லி எனக்கே கையில் பிடிக்க முடியல. எங்கள் பாப்பா எப்படி தான் பிடிச்சிட்டு வந்தாலும் கொதிக்க கொதிக்க இருந்தது. நானும் ஃபோன் எடுத்து அப்படியே அப்படியே மெது மெதுன்னு வாயில் சூட வைக்க நல்லா அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் பையனுமே அம்மா நல்லா இருக்கா, நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட போயிட்டான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் பாப்பா சூப்பராக கேசரி கிண்டிட்டா என் பையன் பர்த்டேக்கு.